நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே ராயப்பேட்டை வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்பா அம்மாலாம் போய் அவரை பார்ப்பீங்களா வீட்டில்? அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரியாக ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் போய் வீட்டில் போய் எம்ஜிஆரை பார்க்கணும். ராயப்பேட்டையில் தலைவர் வீட்டில் தலைவர் வீட்டில் பார்க்கணும். என்னன்னா பெரிய பிரச்சனைன்னா வரலன்னா ஏன் வரலன்னு கேட்பாரு. ஓ, அவருக்கு வந்து முதலியார் கம்பல்சரியாக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து அங்கே நம்ம என்எஸ்சி போஸ்டரில் வர்றது பார்க்கணுன்னா கூட்டங்கள் சேர ஆரம்பிக்கும். அதனால் அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் எங்களை வர வைப்பார். நாங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி, நான் எப்போவுமே எல்லாரோடையும் கூட போகிறது நான் ஒருத்தன் தான். மற்ற பிரதர்ஸ் யாரும் வரமாட்டாங்க. எனக்கு 2 அண்ணனுங்க 2 தம்பிங்க, 2 பேரும் எதுக்கும் வரமாட்டாங்க. நான் தான் அப்பா அம்மாவோட கூடவே போகிறது, அம்மாவோட கூட போகிறது வர்றது. அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோம்னா நேராக போய் ராயப்பேட்டையில் சேர்ந்துருவோம். இதில் என்ன டமாஷன்னு கேட்டிங்கன்னா 50 பைசா 60 பைசாவில் ராயப்பேட்டை போயிடலாம் எலிஃபென்ட் கேட்லேருந்து. அவ்வளோ சீப்பு ஆட்டோ. ஸோ இந்த மாதிரி போய் பார்ப்போம். போய் பார்த்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு வருவோம். அப்போ போக சமயத்தில் தான் எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோவெல்லாம் அவர் எம்ஜிஆருடைய அண்ணன் மகன் ராம் என்று இருப்பார். அவர் நல்ல ஃபோட்டோகிராஃபர், நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பார். அவர் எடுத்த ஃபோட்டோ தான் இப்போ நான் இந்த என்கிட்ட நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நான் கொடுத்த ஃபோட்டோ அது அப்பா அம்மா அவர் தான் எடுத்தார். அந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு நான் கொடுத்தது. சரி.